ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருவம்பாவை பாடல் 11 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட வரலாம். திருவம்பாவை பாடல் 11. மெய்யார் தடபைகை பூக்கு முகை என்ன, கையார் குடைந்து குடைந்து உன் கடற்பாடி, ஐயா வழியடியும் வாழ தோங்கன் ஆர்கழல் போர், பொய்யா வெந்நீராடி செல்வார் சிறுமருங்குள், மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின், உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம், எய்யாமற் காப்பாய் எமையலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். ஆன்மாவை இறைவன் எவ்வாறெல்லாம் ஆட்கொண்டுள்ளான் என்ற தன்மையை கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். ஆன்மாவுக்குள்ள தான் நம்ம சொல்றோம் கடவுள் எங்க இருக்காருன்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க வானத்துல இருக்காருன்னு, சில பேர் கோயில்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் காணும் இடமெல்லாம் கடவுள்னு சொல்லுவாங்க, சில பேர் நம்ம ஆன்மாக்குள்ளே கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்முடைய உயிரே அந்த இறைவன் தான். அவர் ஆட்டி வைக்கிறார், நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம ஆட்டத்தை அவர் நிறுத்திடுவார், அவ்வளவுதான். அப்போ நம்ம எல்லாம் இறைவனோட போய் சேர வேண்டியதுதான். அதனால ஆன்மாவை இறைவன் எவ்வாறெல்லாம் ஆட்கொள்கின்றான் என்ற தன்மையை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. வண்டுகள் மொய்க்கின்ற அகன்ற பொய்கையிலே மெய்யார் தடம் பொய்கை புக்கு முகை என்ன, கையார் குடைந்து குடைந்து உன் கழற்பாடி அப்படின்னு சொல்லும்போது, வண்டுகள் மொய்க்கின்ற அகன்ற பொய்கையிலே தாமரை அல்லி குவளை இந்த மலர்கள் எல்லாம் அங்கே அந்த தண்ணியில பூத்து குலுங்குகின்றன. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமா அந்த தண்ணி இருக்கு. அந்த பொய்கையிலே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களாம், குதித்து குதித்து விளையாடுவாங்களாம். அப்போது எழுகின்ற ஒளியானது எப்படி இருக்கும், பசங்க உள்ள போய் முழுகினாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள முழுகும் போது எப்படி குப்பு குப்புக்குன்னு ஒரு தண்ணி சத்தம் வரும் இல்லையா, அப்போ அவர் சொல்றார் எழும்போது உள்ளே எழுகின்ற சத்தம் என்று முகே, முகே என்றால் முழுகீர் அப்படின்னு சொல்றார். முகே என்றால் முழுகீர் என்று மூழ்கி கைகளால் நீரை குடைந்து குடைந்து, கைகளால் குடைந்து குடைந்து உன் கடற்பாடி, அவங்க என்ன பண்றாங்களாம், கைகளால் குடைந்து குடைந்து அந்த தண்ணிக்குள்ள ஆடி ஆடி உன்னுடைய திருவடிகளை அங்கே புகழ்ந்து பாடி பேரின்பத்தை அனுபவித்து வாழ்கின்றனர். எவ்வளவு பெரிய விஷயம் அது. தண்ணிக்குள்ள நீராடுறதே பெரிய விஷயம். அதுவும் கடவுளுடைய குளத்து நீர்ல நீராடுவது மிகப்பெரிய பாக்கியம். அதுலேயும் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் நீராடுவது என்பது பெரும் புண்ணியமானது. அந்த பேரின்பத்தை அனுபவித்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அனுபவித்து வாழ்வது. அது மட்டும் இல்லாம நெருப்பு எப்படி இருக்குன்னா கனகன கனகன நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பை போன்று செம்மை நிறைவுடையவன் அந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிவபெருமானுடைய உருவம் எப்படிப்பட்டதுன்னா இது தகதகன் எரிகின்ற நெருப்பை போன்ற செம்மை நிறமுடைய அந்த சிவபெருமான். அதே நேரத்தில் வெண்ணிறமான திருநீற்றை அணிந்தவன், எல்லா செல்வங்களையும் உடையவனே, அவன் தான் எல்லா செல்வத்துக்கும் அதிபதி. சிறிய இடையினையும் மைத்தீட்டிய அழகிய கண்களையும் உடைய உமாதேவி, மையா தடங்கன் மணந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா உமாதேவி பற்றி விவரிக்கின்றார். சின்ன இடையம், மைத்தேட்டிய கண்களாம், அழகான ஒரு முகமாம். அப்படிப்பட்ட உமாதேவி ஒரு ஆணுக்கு மகிழ்ச்சியே ஒரு பெண் அழகாக இருப்பது தான். அப்போ அந்த சிவபெருமானுக்கு அந்த சக்தியால் மிக 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 மகிழ்ச்சி உண்டாது. ஏன்னா அந்த தாய்க்கு நிகரான ஒரு அழகை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் அழகான ஒரு
மனைவியை அந்த சிவபெருமான் அடைந்திருக்கின்றார். அதனால உன் திருவடிகளை புகழ்ந்து பாடி வாழ்வதற்கு நாங்கள் என்ன பண்றோம்? இப்போ இங்கே நாங்கள் அருள் பெற்றுள்ளோம். உன்னுடைய திருவடியை பாடுவதற்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இறைவனே, எங்களை நீ எப்படி இருக்கணும்? ஆட்கொண்ட அருளும் விளையாட்டின் எங்களை நீ இப்ப என்ன பண்ற? ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்க. அந்த விளையாட்டுல அடியவர்கள் செல்கின்ற நெறிகள், அடியவர்கள் நல்ல வழியில போவாங்க இல்லையா? அவங்களதான் நம்ம அடியவர்கள் சொல்றோம். அப்படி அடியவர்கள் செல்கின்ற நெறியெல்லாம் நாங்களும் செல்கின்றோம். அந்த அடியவர்கள் எந்த வழியை காட்டுறாங்களோ அந்த வழியில நாங்களும் போயிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு தனி வழி இல்லை. உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம். பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வழியில நாங்களும் சென்று கொண்டே இருக்கின்றோம். அதனால நாங்களும் செல்வதனால அந்த ஆன்மாவை இறைவன் ஆட்கொள்ள வேண்டுமானால், ஒரு ஆன்மாவை இறைவன் ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அது மாயை என்ற மாயங்களை தூய்மை செய்து நம்மளுடைய உடம்புல உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்னா பல அழுகுகள் இருக்கும். அந்த அழுகுகள்லாம் அந்த மாயைகள்லாம் நம்ம நீக்கணும். அதெல்லாம் நீக்கும் பொழுது உள்ளமானது சுத்தமடைகின்றது. அந்த சுத்தத்தினால் அகத்தே நாம் இறைவனை நாம் என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும் என்பது இப்பாடல் சிறப்பு. இறைவனை உள்ளே கொண்டு வரணும்னா நாம் என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிற அழுகுகளை எல்லாம் வெளியில் எடுத்துட்டு வரணும். ஆணவம், பொறாமை, பொச்சரிப்பு, அடுத்தவங்க குடியை கெழுகிறது இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். உள்ள இருக்கிற அத்தனை அழுக்குகளையும் வெளியே எடுத்துட்டோம்னா இறைவனை நாம் உள்ளுள் உணர முடியும் என்பதை அழகாக மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருவம்பாவை 12 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.